நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம இத்தனை குப்பை நம்ம இதில் கட்ட இருந்துருப்பாங்க. ஒவ்வொரு விவசாயிக்கும் தினமும் இதே வேலை தான் இருக்கும் கைஸ். அதான் இன்னைக்கு வீடியோ எடுத்து போடலான்னு போடுறேன். பாருங்க உங்கள்கிட்ட குஞ்சு கோழிங்களும் நிறையா இருக்குது. பாருங்க 14 குஞ்சு இருக்குது. ஒன்றும் தேவை விடாமல் இருக்கும். இன்றைக்கி தான் டெட்ராசைக்கின் பவுடர் வாங்கிட்டு முதல் டைம் எல்லா சிக்ஸுக்கு வச்சுருக்கோம். இது வந்து இதோட குஞ்சு 8 குஞ்சு இருக்குது. இதில் வந்து 14 குஞ்சு இருக்குது. இது வந்து இதில் வந்து அது 7 இது 8 கைஸ் சேர்ந்து அந்த குஞ்சு கலந்து பாருங்க சிக்ஸ் எல்லாம். அது பொழைக்கிற கொஞ்சம் டவுட்டு தான். பாருங்க இதுவுமே இந்த கொடிக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். இது வந்து நம்ம போன கொடி 6 குஞ்சு வச்சுருக்கு. இது நம்ம பொறி கொடி எல்லாம் அடை வச்சுருந்தது இந்த ரூமில் தான் கைஸ். இந்த பொறி கொடி இங்கே அடை பார்த்துருந்தது. இந்த 8 குஞ்சு கொடி அங்கே பார்த்துருந்தது. இதில் வந்து பாருங்க 2 கோடி பார்த்து மொட்டையெல்லாம் உடச்சி போட்டுருக்குது. ரூம் எப்படி ரொம்ப இங்கெல்லாம் இதாக இருந்துச்சு கைஸ். எனமே எப்பவுமே எங்கள் ஆயதை கூட்டி வலிப்பாங்க கைஸ். இன்னைக்கு நான் கூட்டி வச்சுருக்கேன். ஆட்டுக்கட்டையாக ரொம்ப இதாக என்னதான் அதை கூட்டி வலிச்சிட்டு எடுத்தேன். இப்போ கொஞ்சம் கஷ்டம் தான் இருக்கும். எல்லாம் பாருங்க எல்லாம் அம்மா வந்து நம்ம செத்து போச்சு. இந்த இதில் வந்து 7 8 என்னமோ இறக்கி விட்டு கைஸ். இப்போ வெறும் 2 தான் இருக்குது. அதில் 5 6 இறக்கி விட்டு அது 1 வந்துருக்குது. அம்மா வச்சுருக்குது. இதுலேயே அம்மா வச்சுருக்குது. இதுதான் நம்ம வெள்ளை கோழி குஞ்சு 4 5 இறக்கி விட்டு இப்போ 1 மிஞ்சி இருக்குது. பாருங்க கோழிங்க ஒவ்வொன்றும் வளர்க்குறதுக்குள்ள போதுமான ஆயிரும். ஆனால் கம்மியான விலைக்கு வச்சு எல்லாம் வாங்குறாங்க. நேற்று கூட நம்ம சின்னதாக ஒரு கோழி இருந்துச்சு, அது விற்றுட்டோம். அப்புறம் நான் ஏதோ ஒரு 6 விற்றோம் கைஸ். மொத்தமாக 7 விடை என் பக்கமாக விற்றோம். இது வந்து நம்ம போண்டா கோழி வாசனை கோழி. இது வந்து நம்ம பொரி சேவல். நம்ம ராஜா சேவலுக்கு பாருங்கள் இப்போ எவ்வளோ கட்டையாக இருந்தது வாடு. இங்கே மேலே காமிக்கிற மாதிரி ஃபோட்டோவை அதே அப்போ அப்படி இருந்தது. இப்போ பாருங்க எப்படி ஆயிடுச்சுன்னு. இப்போ நல்லா இருந்தது, இப்போ கொஞ்சம் மாறிடுச்சு. இதான் நம்ம கோழியெல்லாம் மேலே ஏறி அணையும். பாதி கோழி இங்கே அணையும் கைஸ். இதான் நான் காமிச்சிக்கவே மாட்டேன். அங்கேயும் நம்ம கோழிங்க பாதி ஏறி அணையும். அப்புறம் மாட்டுக்கடை தீன் போடணும். கடையை அப்போ சாணி வச்சுட்டாங்க கைஸ். மாடு எல்லாமே எங்கள் ஆயா தான் பார்த்துக்கோங்க கைஸ். இப்போ எங்கள் ஆயை உடம்பு சரியில்லை. இங்கே தான் கைஸ் எல்லா கோழியும் முக்கால்வாசி அணையும். அதாவது சேவலை இங்கே தான் அணையுது. பாருங்க இந்த சிக்கு தனித்தனியாக வந்து நின்றுக்குது. இந்த குலைக்கிற கஷ்டம் இருக்குது. கோழியை மூடி வைக்கணும், சூடு பத்திலே இருக்குது. பாருங்க நம்ம லவ் பேர்ட்ஸ் கொண்டால எப்படி இருக்கு. இத்தனை பேரில் மழை பெஞ்சு உள்ள தண்ணி இறங்கி வேஸ்ட் ஆகி போச்சு. பாருங்க இங்கே அங்கே இன்னொரு கூட கொண்டு போய் கொட்டிட்டேன். நம்ம கடைசியாவில் இந்த கொடாப்பு அந்த கொடாப்பில் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடியே நம்ம கடைசியாவில் 1 2 கட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தான் நிறையா கடைசியாவில் ஆகி ரூமுக்குள்ளே கட்டி வச்சுன்னா அப்புறம் எல்லாம் சேல் பண்ணி வச்சு. இந்த ராஜ சேவல் கடைசியாவுக்கு என்ன தான் கைஸ். பாருங்கள் சிக்ஸ் எல்லாம் பாருங்கள் எல்லாம் கொஞ்சம் குவாலிட்டியாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஏச்சு போன மாதிரி இருக்கும். ஏன்னா விற்கிறது நல்லா தீனாக விற்கிறோம். ஆனால் இதுக்கு இதோட ஏச்சாங்க கைஸ். கிற்கோழி கொஞ்சம் வச்சுக்குது. அது சிக்கு சும்மாவே விட்டுருக்கேன்னா எவ்வளோ குண்டாக இருக்குது. இயற்கை
மேய்ச்சல் மேலே எதுவுமே வராது. இங்கே போயிடுச்சு கைஸ். கோழிக்காக கொஞ்சம் இப்போ தீன் போடுற டைம் ஆகி போயிடுச்சு. வாங்க இந்த சிக்கன் கோழிந்தா போட்டு மாட்டேங்குது. எது மூடனே தெரியல. இப்படி கிடக்கு வாங்க பெரிய கோழி அடுத்து மாடிக்கு சுற்றிட்டு வெள்ளைக்கோழி அவ்வளோ கொஞ்சம் வெள்ளை விட ஏன் கட்டி வச்சுருக்கேன்னு கிருத்தலி இருக்குது. மொட்டை 2 மொட்டை அந்த மொட்டை உடஞ்சிருக்கு அடை காமிச்சிருங்க ரைஸ். அதில் மொட்டை உடச்சி இருக்கு இந்த கோழி. இந்த சேவலால் அவனுக்கு கொஞ்ச நாள் வச்சா விற்கிறக்கு வரும். விடைங்கெல்லாம் கம்மி. விடைன்னு 400 ரூபாய்க்கு பிடிச்சிக்கிறாங்க. சேவல் வந்து 550 ரூபாய்க்கு பிடிச்சிக்கிறாங்க பாருங்க. ஆனால் விடை தான் கஷ்டப்பட்டு குஞ்செல்லாம் வளர்க்குது. அந்த கோழியே குஞ்சு பேசி விட்டால் சேல் பண்ணிடுவோம். அது கொஞ்சம் சிறுசாக இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய கோழியாக தான் அங்கே விடணும். பெரிய கோழி மீடியமான கோழியெல்லாம் விடணும். இது ஓரளவுக்கு நல்லா குஞ்சு காப்பாற்று. சின்ன கோழியே நல்லா குஞ்சு காப்பாற்றுன்னா அது வச்சுருக்கோம். இந்த கோழியே நல்லா குஞ்சு காப்பாற்று. போன பேசிக்ஸ் எல்லாமே இருக்கு. ஏன் இப்போ கொஞ்ச நாள் வீடியோ போடுறதில்லைன்னா அம்மா வந்து கோழி செத்து போச்சு. இப்போது கீரிவை இத்தசோ குஞ்செல்லாம் முடிச்சது கை. இத்தசோ ஒரு நல்ல பெரிய பெரிய காட்டில் கோழிக்குனே தான் இங்கே செட்டு போட கூட்டணும்னா கம்பை வச்சு அதுக்கும் வரல. இப்போ பாருங்க எத்தனை கூடி ஏறிச்சுன்னு. இதுக்குள்ளே புளியாட்ட 17 பிடிச்சிட்டு போயிருக்கு. நம்ம கீழ் அப்படி பிடிச்சி போயிருக்கு. இது மோனக்கோழி குஞ்சு. இதாவது நான் ஆக்கிடுவோம் ஒன்றா விற்றுருவோம் கைஸ். கோழி ஆக்கியே 5-6 வருஷமாக ஆச்சு. கடை கோழிங்க தான் ஆக்கிடும். அது மோனக்கோழி குஞ்சு பாருங்க. பாருங்க இந்த வேலை பாருங்க. இது ரொம்ப அழகான வேலையாக இருக்குது. இதை நம்ம வச்சுருக்கோம் கைஸ். நம்ம செங்கோழி வண்டி மேலையெல்லாம் ஏறி ஆடுவோம் கோழிங்களா பாருங்க. இப்போ நம்மக்கிட்ட சேவல்ஸ் எல்லாம் ஒரு நாளைக்கு இன்றைக்கே ஏன்னா சாயந்தரம் ஃபோட்டோ எடுத்து நாளைக்கு வீடியோ போட்டிருங்க கைஸ். இப்போ ஓரளவுக்கு சேவலுங்கெல்லாம் இந்த சைஸில் இருக்குது. இந்த சைஸு அந்த சைஸு கைஸ். இது கூட சேர்ந்து தான் விடையை விற்றுட்டோம். அரிசி மட்டும் தான் போட்டு வச்சுருவோம். அப்பவுமே அரிசி வாங்கிக்க அளவுக்கு ஒவ்வொருக்கா சின்ன சிக்ஸில் வந்து கட்டுவலி ஆகாது. நல்லா பெரிய சேவலான்னு கட்டுவலி ஆகுது. சோறையெல்லாம் விற்ற சேவலம் குஞ்சுக்கெல்லாம் எல்லாமே வராது. தாங்க இந்த சேவல் சூப்பராக இருக்குதாங்க. இதுவுமே இந்த கீரி சேவலும் நல்லா சூப்பரான சேவலாக வந்துன்னா அந்த சேவலுக்கு பதிலாக இந்த சேவல் விடுவோம். இது நம்ம கோழி அடையில் பார்த்துட்டு கோழி தான் இங்கே இருக்குது பாருங்க. இந்த 6 எப்படி குண்டா இருக்குது பாருங்க. தேர்ந்தொட்டு மேய்க்கிறதுக்கு அலசு வச்சுருக்கு. இதான் டிஃப்ரெண்ட்டு. அதை விட இது ஒரு 5 ஆனா எலசு. ஆனால் இது எப்படி நல்லா இருக்குதுன்னு பாருங்க. இது பேர் தான் கிருக்கோழி. கண்ணுக்குடி போய் நிறுத்துறா. நல்ல கண்ணுக்குடி கைஸ். சரி இந்த குப்பையெல்லாம் வாசி கொட்டிட்டு கண்ணி பண்ணுறேன் பாருங்க. நம்ம கொடி அவ்வளோதான். இந்த வீடியோ எப்படி லைக் பண்ணுங்க, பிடிக்கும் டிஸ்லைக் மறக்காம அடுத்த வீடியோ